இப்போ நீங்கள் சொன்னீங்க சன்ஸ்க்ரீன் வந்துட்டு ஸ்கின் பேரியராக இருக்குன்னு. அப்போ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணக்கூடாதா? சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால யூ கேன் ப்ரிவென்ட் ஸ்கின் கேன்சர்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ப்ரீமெச்சூர் ஏஜிங், அதாவது உள்ள உங்களுடைய ஆர்கன்ஸ் ஏஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரேஸ் மூலியமாக உங்களுக்கு ஏஜிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக சன் பர்ன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் சன்னில் எக்ஸ்போஸ் ஆக போகிறீங்க. லைக் நீங்கள் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பீச்லேயே அந்த சன் பேதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சன்லேயே தான் கிடக்க போகிறீங்க, வித் மினிமல் க்ளோத்திங்கில் இருப்பீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் நம்ம எப்படி சன்ஸ்க்ரீனை வைஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எங்கே வெளில போகும்போது நீங்கள் ஆப்வியஸ்லி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு நாளில் மினிமம் ஒரு 15 to 20 minutes ஆகுது நம்மளுடைய ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் சன்னுக்கு டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னாவே நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின் டி சிந்தசைஸ் ஆயிரும். அதை நம்ம யாருமே பண்ணுறது இல்லை. ப்ராப்பர் டைம் அண்ட் ப்ராப்பர் டியூரேஷன் நம்ம கொடுக்கறது இல்லை. அந்த டைம் தவிர மிச்ச நேரம்லாம் நீங்கள் ப்ராப்பராக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இந்த சன் எக்ஸ்போஷர்னு பேசணும் இல்லையா, இந்த சன் எக்ஸ்போஷரும் நம்மளுக்கு எந்த டைமில் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். காலைல 10 o'clockலேருந்து மத்தியானம் 2 o'clock எனி 15 to 20 minutes விண்டோ யூ கேன் யூஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் மார்னிங் சன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. மார்னிங் சன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது நம்மளுடைய சர்க்கடியன் ரிதமை செட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய மூட் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். பட் ஆக்சுவலி விட்டமின் டி சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு 10 AM to 2 PM தான் நம்மளுக்கு கரெக்டான டைம்.